ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் நீட் அச்சீவபிள். எல்லோரும் நீட் 2024 நல்லா எழுதி முடித்தாச்சு. ரிசல்ட் கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 1.5 months இருக்குது. இந்த 1.5 monthஸில் நம்ம செய்ய வேண்டிய சில முக்கியமான காரியங்களில் ஒன்று கவுன்சிலிங்க்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி வைக்கிறது. இப்போ கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் அட்மிஷனுக்கு 2 டைப் ஆஃப் கவுன்சிலிங் நடக்கும். ஒன்று ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், இன்னொன்று ஸ்டேட் கவுன்சிலிங். இன்றைக்கி ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸ்டேட் கவுன்சிலிங் தனி வீடியோவாக நம்ம போடுவோம். முதல்ல ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் எந்தெந்த காலேஜஸ்க்கெலாம் நடக்குது அப்படின்னா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் 100% ஆஃப் சீட் இன் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் லைக் எய்ம்ஸ், ஜிப்மர், ஏஎஃப்யூ, பிஹெச்யூ இந்த மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கான 100% சீட்ஸ் ஆல் இண்டியா கோட்டாவில் ஃபில் பண்ணுறாங்க. அடுத்தது 15% ஆஃப் சீட்ஸ் இன் ஆல் கவர்மெண்ட் காலேஜஸ் ஆல் ஓவர் இந்தியா. அதாவது இந்தியாவில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்க 15% ஆஃப் சீட்ஸ் ஆல் இண்டியா கோட்டாவில் நிரப்புகிறாங்க. மூணாவதாக 100% சீட்ஸ் இன் ஆல் டீம்டு யூனிவர்சிட்டிஸ். ஸோ இந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு காலேஜஸில் ஜாயின் பண்ணோன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேண்டிடேட்டோட ஆதார் கார்டு, நெக்ஸ்ட்டு 10th, 11th அண்ட் 12th மார்க் லிஸ்ட். இப்போது சில ஸ்டூடெண்ட்ஸ் 11th பப்ளிக் எக்ஸாமாக எழுதியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஆப்ஷனல். யாரெல்லாம் 11th பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருக்காங்களோ அவங்கெல்லாம் 11th மார்க் லிஸ்ட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஸ்கூல். இப்போது ரிசல்ட்ஸ் வந்த உடனே ஸ்கூல்லேருந்து டிசி கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஸ்கூலில் கொடுக்குற டிசியை நம்ம வாங்கி வச்சுக்கணும். அடுத்தது பர்த் சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேட்டகரி சர்டிஃபிகேட். இப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஓபிசி, என்சிஎல், எஸ்சி, எஸ்டி, ஜெனரல், இடபிள்யூஎஸ் இந்த மாதிரி கேட்டகரிஸை ஃபில் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் எல்லாம் அந்த கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுருக்கணும். ஓபிசி, என்சிஎல் ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் ஓபிசி, என்சிஎல் சர்டிஃபிகேட் வாங்கலைன்னா இப்போ வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 15 days அது கிடச்சிடும். எங்கே அப்ளை பண்ணோன்னா தமிழ்நாடு இ-சேவை மையத்தில் இதை அப்ளை பண்ணலாம். ஏற்கனவே இதை லாஸ்ட் இயர் வாங்கி வச்சுருக்கீங்க, இல்லை நீட் நான் அப்ளை பண்ணுறதுக்காக ஜனவரியே வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோடைய வேலிடிட்டியை பாருங்கள். ஓபிசி, என்சிஎல் சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி 1 yearக்கு தான். அதாவது ஏப்ரல் டு மார்ச். லாஸ்ட் இயர் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஏப்ரல் 1, 2023 மார்ச் 31, 2024 அதோடைய வேலிடிட்டி முடிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்தாலுமே புதுசாக அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வருஷத்துக்காக. ஸோ தட் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபுல்லாக அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நீட் அட்மிட் கார்டு. நெக்ஸ்ட்டு நீட்டோட ஸ்கோர் கார்டு. நீட் ரிசல்ட் வந்த உடனே ஸ்கோர் கார்டை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ தட் கவுன்சிலிங் சீட் அலாட்மெண்ட் வந்த உடனேயே காலேஜஸில் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் இதில் இருக்க எல்லாமே எல்லாருக்கிட்டையும் இருக்கும், எக்ஸப்ட் கேட்டகரி சர்டிஃபிகேட். அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவை அப்படின்றதையும் நம்ம செப்பரேட் வீடியோவாக போடுவோம். இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.